ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்டாரமுத கடலே போற்றி, தெந்தில்லை மன்று நெல்லாடி போற்றி, இன்றடக்காரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்ந்த நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலை திருவாதபூரர் திருத்தாள் போற்றி, தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே, வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டாரணித்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கலந்தை நகர் அரைஞான சம்பந்தர் நலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சேர் பரவலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈத்தனை ஆண்டு எந்தைபிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர்ந்த நனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி கைகளாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னையிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி கைகளாலே வணங்கி, இந்த திருவாசகமாகிய ஞானப்படுவதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி கைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய மணிவாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகமாகிய ஞானப்படுவிலே இன்று நாம் 8வது பதிகமாகிய திரு அம்மானையை சிந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில திருவருடையும் குருவருடையும் நேர நினைந்து நாம் இன்று இந்த வகுப்புக்குள்ளே சொல்ல இருக்கிறோம். இது திருவாசகத்திலே 8வது பதிகம். நமக்கு 8ஆம் திருமுறையில 8வது பதிகமாக அமைய பெற்றிருப்பது திரு அம்மானை என்று சொல்லக்கூடிய பதிகம். இது பண்டை காலத்திலே பெண்கள் விளையாடுகிற போது ஒரு பூப்பந்து முதலானவற்றை வைத்து விளையாடுகிற வழக்கம் உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு கலெக்ட்ரிக்காய் என்று சொல்லுவாங்க. கலெக்ட்ரிக்காய்னா கொஞ்சம் அந்த வலுவலுவலுன்னு இருக்கும், அதை வச்சு விளையாடுற வழக்கமும் இருக்கு. நம்ம இந்த பல்லாங்குழி விளையாடுறோம் இல்லையா, அது மாதிரி கலெக்ட்ரிக்காயை வைத்து பெண்கள் விளையாடுவார்கள். அப்படி கலெக்ட்ரிக்காயை வைத்து விளையாடுவதற்கும் அம்மானை என்று ஒரு பெயர் இருக்கிறது. 2 வகையான விளையாட்டு, 2க்கும் அம்மானை தான். பூப்பந்தை எரிந்து விளையாடுவதற்கும் அம்மானை என்று ஒரு பெயர் இருக்கிறது. கலெக்ட்ரிக்காயை வைத்து விளையாடுகிற விளையாட்டிற்கும் அம்மானை என்று ஒரு பெயர் இருக்கிறது. 2 பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்படி அவர்கள் விளையாடுகிற போது ஏதாவது ஒரு கிராமிய பாடல்களை பாடிக்கொண்டு விளையாடுகிற வழக்கம் எப்பவுமே நாம் பார்ப்போம். விளையாடும் போது அப்படியே பாடிக்கிட்டே விளையாடுவார். அப்படி ஏதோ ஒரு பொருளை பாடாது பெருமான் புகழை பாட வேண்டும் என்கின்ற திருக்குறிப்பை இந்த பதிகத்திலே வைத்து நம்முடைய மணிவாசக பெருந்தகை அம்மானை பாடுகிற பெண்கள் இறைவன் புகழை பாடுவதாக இங்கே அமைத்திருக்கிறார். ஆனால் பாடல் புற பெண்கள் பாடுவதல்ல, மணிவாசக பெருமான் பாடுவது. ஆனால் அதை எப்படி அமைத்திருக்கிறாருங்க, அந்த பெண்கள் பாடுவது போல அமைப்பு கொடுத்திருக்கிறார். இதற்கு முந்தைய பதிகத்தில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். நமக்கு திருவெம்பாவை 7வது பதிகம் திருவெம்பாவை, அதுலேயும் காலையிலே அந்த மார்கழி மாதத்திலே துயிலெழுந்து பெண்கள் எல்லாம் நீராடி பெருமான் திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது
பக்குவமுடைய பெண்கள், பக்குவ குறைபாடுடைய பெண்களை ஒவ்வொருவராக துயில் எழுப்பி திருக்கோயிலுக்கு நீ வா, இறைவன் புகழ் இப்படிப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொரு பெண்ணாக துயில் எழுப்பி அத்துணை பெண்களும் சென்று நீராடி பிறகு திருக்கோயில் தரிசனம் செய்வதாக ஒரு அமைப்பை நாம் அதில் பார்ப்போம். 7வது அந்த பதிகத்துல நமக்கு அந்த திருவெம்பாவை பதிகம் அப்படி அமையப்பெற்ற பதிகம். அதுபோல இந்த பதிகம் பெண்கள் விளையாடுகிற போது பெருமான் புகழை பாடி விளையாடுகிற குறிப்பை இந்த பதிகத்துல அமைத்து கொடுத்திருக்கிறார். இது நமக்கு திருவண்ணாமலையில அமையப்பெற்ற பதிகம். நமக்கு திருவாசகத்துல பல்வேறு பதிகங்கள் பல இடங்களிலே அருளப்பெற்றது. நமக்கு திரு அண்ணாமலையிலே பாடப்பெற்ற பதிகங்கள் எல்லாம் தனிச்சிறப்புடைய பதிகங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது இயல்பாகவே அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில திருவண்ணாமலையிலே அருளப்பட்டது இந்த பதிகம். ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். இது பதிகத்தினுடைய பெயர் திரு அம்மானை என்பது. பதிகத்தினுடைய கருத்தை ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து நமக்கு கொடுத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இந்த பதிகத்திற்கு ஆனந்த கழிப்பு, ஆனந்த கழிப்பு, கழிப்பு என்று சொன்னால் என்னதுங்க? இன்பத்தினுடைய வெளிப்பாடு. கழித்து கலந்து காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து என்பது தேவாரம். அப்போ கழிப்பு என்பது இன்பத்தினுடைய உச்சம், இன்பத்தினுடைய உச்சம். ஆனந்தம்னால் என்னது? இன்பம் தான். அப்போ 2 பொருளும் எதை குறிக்கிறது? இன்பத்தை குறிக்கிறது. அப்போ என்ன சொல்வதுங்க? 2 சொற்களை சொல்லுகிற போது அது உயர்ச்சியை குறிப்பது, மிக உயர்ந்த இன்பத்தை குறிக்கக்கூடியது. ஆனந்த கழிப்பு என்பது இங்கே நமக்கு முத்தி இன்பத்தை சொல்லக்கூடியது, முத்தி இன்பத்தின் சிறப்புகளை சொல்லக்கூடியது இந்த பதிகம் என்பது பெரியோர்கள் இந்த பதிகத்திற்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. ஏன்னா இது மணிவாசக பெருமான் குறித்ததல்ல. ஒரு பதிகத்திற்கும் அங்க முன்னாடி ஒரு தலைப்பு யார் கொடுத்ததுங்க? பிற்காலத்தில் வந்த பெரியோர்கள் இந்த பதிகத்தினுடைய கருத்துரையாக ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில இது திருவருள் அனுபவத்தினால் உண்டாகும் சுக மேலீடு என்று குறிக்கிறார். திருவருள் இன்பத்தினாலே பெறுகிற சுக மேலீடு, இன்பத்தினுடைய வெளிப்பாடு. அந்த பேரானந்தத்தை, சிவானந்தத்தை நுகர்கிற உயிர்கள் இருக்கிற நிலை எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிற பதிகமாக அமையப்பெற்றிருப்பது என்பது இதனுடைய கருத்துரையாக நமக்கு பெரியோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நேர பாடல்குள்ள போயிடலாம். முதல் பாடல் திரு அம்மானை, முதல் திருப்பாடல். செங்கண் நெடுமாடும் சென்றிறந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோடி தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தடனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானாய். செங்கண் நெடுமாளும் சென்று இடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம். அந்த பெருமானுடைய திருவடி சிறப்பு. எப்பவுமே பெருமான புகழணும்னு சொன்னா எதை புகழணும்? திருவடியை தான் புகழணும். ஏன்னா திருவடி என்பதும் திருவருள் என்பதும் வேறல்ல. அப்ப பெருமான புகழணும்னா எதை புகழணும்? திருவருளை தான் புகழணும். ஏன்னா திருவருள் தான் நமக்கு பெருமானை காட்டுவது. அப்போ அந்த திருவடியைத்தான் நாம புகழணும். எங்க பார்த்தாலும் சைவத்துல பெருமான் புகழை புகழ்கிற போது முதல்ல என்ன செய்வோம்? திருவடியை தான் புகழணும். அதனாலதான் நமக்கு நம்முடைய நால்வர் பெருமக்களை புகழ்கிற போது நம்ம எப்படி புகழ்கிறோங்க? கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அவர் திருவடி போற்றி தான். நால்வரையும் என்ன செய்யறோம்? திருவடியை தான் போற்றுவோம். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. அடிதான் அங்க கடல் சொன்னார். அடுத்து என்ன சொல்றாரு? அடி போற்றி. வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. பதம்னால திருவடி தான். ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தான் போற்றி. அப்ப 4 பேரை எப்படி வணங்குறாங்க? திருவடியை தான் வணங்குவாங்க. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. அப்போ போற்றணும் சொன்னா எதை போற்றணும்? திருவடியைத்தான் போற்றணும். இப்ப நமக்கு திருப்பணி பூப்பணி செய்கிற அன்பர்கள் நாம் பார்க்கிறோம். பல இடங்களை நாம் செய்வோம். நாம் என்ன நினைச்சுக்கோம்னா பூவை கொண்டு எங்க வைக்கணும்னு நினைப்போம்? தலை மேல வச்சாதான் சிறப்புன்னு நினைப்போம். நமக்கு இப்பெல்லாம் சொல்லுவாங்க, தலையெல்லாம் நீங்க தொடக்கூடாது, நீங்க திருவடியில பூ வைப்போங்க, பூ வச்சுட்டு போவாங்க. அதை விட சிறப்பு வேற எதுவுமே இல்லை. ஏன்னா முதல்ல எதை வணங்கணும்?
திருவடியை வணங்குனா நமக்கு மொத்தத்தையும் வணங்கினதா பொருளாகும். முதல்ல சிறப்பானது எது? திருவடி தான். அதுதான் நமக்கு வீடு பேரு என்று சொல்கிற போது கூட சைவத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திருவடி பேரு. என்ன சொல்லுவோம்? திருவடி பேரு. இறைவனது திருவடி அடைந்தார் எழுதுகிற போது எப்படி எழுதுவோம்? திருவடி தலைக்கு அடைந்தார், முகத்தை அடைந்தார், இதயத்தை அடைந்தார்லாம் சொல்ற வழக்கம் இல்லை. எங்க போனோம்? இறைவனது திருவடியை அடைந்தார் என்பது நமக்கு சைவத்துல நமக்கு யாரை வணங்கினாலும் இறைவனை மட்டுமல்ல அடியாரை வணங்குகிற போது எங்க வணங்கணும்? திருவடியை தான் வணங்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திருவடிக்கு உண்டு. அதனால இந்த பதிகத்துல இறைவனை வணங்குகிற போது முதல்ல என்ன செய்யறார்கள்? திருவடி சிறப்பை நமக்கு காட்டுகிறார். திருவடிக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, செங்கண் நெடுமான், செந்தாமரை போன்ற கண்ணை உடைய திருமான். அவர் கண் எப்படி இருக்குமா? தாமரை கண்ணன். நமக்கு தெரியும் அவருடைய வரலாறு. என்ன செய்தார்? 1000 பூ கொண்டு பெருமான திருவீடி மிளரில் பூசித்தார். தினமும் ஒரு நாள் என்னாச்சு? ஒரு பூ குறைஞ்சது. உடனே கண்ணை எடுத்து வச்சாரு. ஏன்னா கண் எப்படி இருக்குதான்? தாமரை மாதிரி இருக்கிறதா. அங்க செங்கண், செம்மை, செம் என்பதற்கு செம்மை, செம்மை என்பது இங்கே எதை குறித்து நிற்கிறது? தாமரையை குறித்து நிற்கிறது. எனவே தாமரை போன்ற கண்ணை உடைய நெடுமாள். அவர் யாரு? நெடுமாள், நீண்ட மாள். நீண்ட மாளும் அயனும் என்று இன்னொரு இடத்துல குறிப்பார். இப்ப நெடுமாள்னா நீண்ட மாள். எப்படி நீண்ட மாளு? விஸ்வரூபம் எடுத்து நின்னாரு. எங்க நின்னாருங்க? மாவலிக்காக நின்றார். மாவலிட்டு போய் 2 அடி கேட்டாரு. 2 அடி கொடுத்தோன்னாரு. உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? 1 அடி விஸ்வரூபத்தை எடுத்து மண்ணுலகத்தை 1 அடியில் அளந்தாரு, விண்ணுலகத்தை 1 அடியில் அளந்தாரு. இது வரலாறு நமக்கு தெரியும். அப்ப எப்படி நின்றாருங்க? நீண்ட மாள், ரொம்ப உயரமா விஸ்வரூபம் எடுத்து நின்றவர் யாரு? திருமால். சிவந்த கண்ணையுடைய விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்ற திருமால், விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்ற திருமால். எப்பவுமே இறைவனை பற்றி புகழ்கிற போதெல்லாம் மணிவாசக பெருமான் திருமாலை அயனையும் சொல்லி சொல்லித்தான் இவரால் காண முடியாத பெருமான், இவரால் காண முடியாத பெருமான் சொல்லுகிற வழக்கு திருவாசகம் முழுக்க இருக்கிறது. திருவாசகம் முழுக்க எங்க பார்த்தாலும் என்ன செய்திருப்பாருங்க? இந்த நடைமுறையை அப்படி பின்பற்றி வருவது மணிவாசக பெருமானுடைய வழக்கம். ஏன் சொல்லணும்னு கேட்டா, இந்த ஆன்ம வர்க்கத்தின் மிக உச்சபட்ச பதம். நம்ம இப்போ பசு புண்ணியம் செய்யறோமா இல்லைங்களா? ஒரு அன்னம்பாடித்தில் செய்யறோம், ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறோம், ஒரு கல்விக்கு செலவு செய்கிறோம். இப்படி புண்ணியங்கள் பல. இப்படி பல்வேறு வகையான புண்ணியங்களை நாம் செய்கிற போது நாம் பெறுவது என்னது? பசு புண்ணியம். இந்த பசு புண்ணியத்தினால நமக்கு என்ன பயன் விளையும்? சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாளைக்கு இருப்போம், மேலே வருவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலா புண்ணியம் செஞ்சு என்ன செய்யலாம்? சொர்க்கத்தில் இருக்கிற தேவரா இருக்கலாம். யார்? இந்திரனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், அக்னியா இருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் புண்ணியம் கூட செஞ்சா என்ன ஆகலாம்? நான்முகனா போலாம், நான்முகனா போலாம். இன்னும் புண்ணியத்தை கூட செஞ்சா திருமாலா போலாம். திருமாலுக்கு மேல பசு புண்ணியத்துல உயர்ந்த இடம் கிடையாது. நீங்க பசு புண்ணியம் செஞ்சா அதிகபட்சமா நம்ம எங்க போலாம்? திருமாலா போலாம். அதுக்கு மேல ஒரு இடம் நமக்கு கிடையாது. பசு புண்ணியத்தின் உச்சபட்ச பதம் எதுன்னு கேட்டா மாள் பதம், மாள் பதம். அப்படிப்பட்ட மாள் பதத்தை பெற்ற திருமாலே காண முடியாத திருவடி. காண முடியாத திருவடி என்று சொன்னால் பசு புண்ணியத்தினாலே அறிவதற்கு அரியவன் பெருமான் என்பது கருத்து. எவ்வளவு பசு புண்ணியம் பண்ணினாலும் பெருமான காண முடியாது, காண முடியாது. அப்ப அவனை காணனா என்ன செய்யணும்? சிவ புண்ணியம் பண்ணணும். சிவ புண்ணியம் பண்ணாம பசு புண்ணியம் எவ்வளவு பண்ணினாலும், கோடான கோடி பசு புண்ணியம் பண்ணினாலும் யாரை பார்க்க முடியாது? பெருமான பார்க்க முடியாது. பெருமான பார்க்க முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? பதத்துக்கு போலாம். இந்திரனா போலாம், மாலா போலாம், அயனா போலாம், இப்படி எல்லாம் போலாம். இறைவனை காணணும்னு சொன்னா அதுக்கு நாம் என்ன செய்திருக்கணும்? சிவ புண்ணியங்கள் செய்ய வேண்டும். சிவ புண்ணியங்கள் செய்யாம பெருமானை சென்றடைய முடியாது. அதனாலதான் எல்லா இடத்திலும் மேல 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 மணிவாசக பெருமான் இதை சொல்லிக்கொண்டே இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாளே மூவுட கலந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய் கதிர் திருமுடி நெடுமாள். இத்தனையும் யார பாராட்டுறாரு? திருமாலை பாராட்டுறாரு. நாம் நினைச்சுக்கு இதெல்லாம் சிவனை பாராட்டுறதுன்னு. பெருமானை பாராட்டல,
திருமால் சிறப்புகளை சொல்றாரு. திருமால் யாரையான்னு கேட்டா நான்முகன் முதலா. அயன் போய் யாரை வணங்குவாரு? திருமாலை வணங்குவார். நான்முகன் முதலா வானவர், வானவரெல்லாம் தொழுது எழ, அவர்கள்லாம் வணங்கி எழ ஈரடியாளை 2 அடியில் எதை அளந்தாரு? மூவுலகத்தை அளந்தார். இந்திரலோகம், அதாவது மண்ணுலகம், விண்ணுலகம், பாதாள லோகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களையும் திருமால் எப்படி அளந்தாரு? 2 அடியில் அளந்தார். ஈரடியாளே மூவுலகு அளந்து. அப்புறம் நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் திரு நெடுமால் அன்று. கதிர்முடி திருமால், நல்ல அருமையான தலையில ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிற முனிவர்கள்லாம் வணங்கக்கூடிய திருமால் என்று எது சொல்றாரு? நமக்கு முன்னாடி கீர்த்தி திரகவல்லியும் போற்றி திரகவல்லியும் எல்லாத்திலையும் திருமாலையே சொல்லிட்டு வருவார். திருமாலையே அது போலதான் இதுவும் அமைப்பு. செங்கன் நெடுமாலும் என்ன செய்யறாங்க? சென்று இடந்தும், சொல்றார். இடந்தும் அப்படின்னு என்ன இருக்குங்க? தேடினார், தேடினார், தேடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு தேடினார்? பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலம். 7 பாதாள லோகத்தையும் பந்தி உருவம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாருங்க? இடந்து 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 போனார். இதுக்கு கீழே போறதுக்கு இடமில்லை. பாதாள லோகத்தினுடைய எல்லையை தொட்டார் திருமால், எல்லையை தொட்டார் திருமால். இதற்கு மேல என்ன இல்லை? போறதுக்கு இடம் இல்லை, போறதுக்கு இடமும் இல்லை. இவருக்கு ஆற்றலும் இல்லை. அயர்ந்து போனார். அயர்ந்து போனார் யாரு? திருமால். அப்படி அயர்ந்து போய் என்ன செஞ்சாரு? பெருமானே உங்களை காண முடியலையே என்று வணங்கினார். எப்பவுமே நமக்கு இறைவனை வணங்குகிற தன்மை எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முயற்சி கெட்டாதான் பெருமானை வணங்குவோம். நம்ம ஒரு துன்பம் வருதுன்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம்? நம்ம அளவுல அதை நீக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ எல்லா வழியும் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்துக்கலாங்க, எல்லாமே பார்த்துக்கலாங்கன்னு போயிட்டே இருப்போம். ஒரு எல்லையில ஐயோ இனிமேல் நம்மளால தாங்க முடியாது, நம்மளால தாங்க முடியாது, நம்ம முயற்சியினால இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னா அப்பதான் யாரு ஞாபகத்துக்கு ஒரு? பெருமாள் சாமி என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க. அப்ப நம்ம முயற்சி கெட்டாதான் பெருமாள் நமக்கு நினைவுக்கு வருவார். இது யாருடைய வழக்கம்னா பசுக்களின் வழக்கம். உயிர் கூட்டம் இப்படிதான் இருக்கும், உயிர் கூட்டம் இப்படிதான் இருக்கும். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா திருமால் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளே அதை தான் செஞ்சார். நாமெல்லாம் யாரு? அவருக்கு கீழே இருக்கிறார். நாமளும் என்ன செய்வோம்? அப்படிதான் செய்வோம். அதான் இங்க சொல்றாரு என்னங்க? சென்று இடந்தும் காண்பு அறிய, காண்பதற்கு அறிய என்னதுங்க? மலர்பாதம், திருவடி தாமரை, திருவடி தாமரை. அந்த தாமரை என்ன செய்ததுங்க? பூதளத்தே வந்தருளி. அந்த திருவடியை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் திருமாலும், ஒரு புறம் நான்முகனும், இந்திரனும், வானோரும், ஏனோரும் எப்புவி பின்னாடி பாட்டி வருது. அப்போ இவர்கள் எல்லாம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த திருவடி ஒரு கணம் பார்க்க முடியுமா என்று அவர்கள் காத்திருக்கு. அவர் என்ன செய்தாங்க? அவர்களை எல்லாம் புறந்தள்ளினாங்க. அத்தனை பேர் காத்து கொண்டிருக்க அத்தனை பேர்த்தையும் புறந்தள்ளி விட்டு எங்க வந்தானா? பூதளத்தே, இந்த மண்ணுலகத்திற்கு வந்தான். பெருமான் விண்ணுலகத்தை விட்டு, விண்ணுலகத்தை விட்டுட்டு எங்க வந்தான்? மண்ணுலகத்திற்கு வந்தான். பூதளத்தே வந்து அருளி, அருள் செய்யும் பொருட்டு வந்தான். வந்ததே காரணம் என்னது? அருள் செய்வதற்காக. யாருக்கு அருள் செய்வதற்காக? மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று திருமால் முதலோடெல்லாம் காத்து கொண்டிருக்கிற போது அவர்களை புறம் தள்ளி ஒன்றும் போதாத என்னை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே மானுட சட்டை தாங்கி குருநாதன் வடிவத்திலே எல்லாம் வல்ல கண்ணுதல் பெருமான் எழுந்தருளினான். அங்க வந்தார். பூதளத்தே வந்தருளி. எதற்கு வந்தான்? அருள் செய்வதற்காக வந்தான். சரிங்க, அருள்னா என்னங்க செய்வான்? பெருமான் அருள் செய்தார், பெருமான் அருள் செய்தார். என்ன அருள் செய்தார்? பிறப்பு அறுத்திட்டு. என்ன செய்தாருங்க? எங்கள் பிறப்பு அறுத்திட்டு, என்னுடைய பிறப்பை அறுத்தான் என்னுடைய பெருமான். ஏன்னா துன்பத்தை நீக்கணும், துன்பத்தை நீக்கணும்னு நம்ம எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கேட்காதால் யாராவது இருக்கிறோமா? துன்பம் எனக்கு வேண்டாயா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? துன்பத்தை விட்டு நீங்கணும்னா துன்பத்திற்கு அதிமூலமாகிய பிறப்பை விடணும். பிறப்பு இருந்தா என்ன இருக்கும்? துன்பம் இருக்கும். ஏன்னா பிறப்பு என்பதே துன்பம், பிறப்பில் துன்பம் அல்ல, பிறப்பு என்பதே துன்பம். நம்ம துன்பத்தை விட்டு நீங்கணும்னு சொன்னா எதை விட்டு நீங்கணும்? பிறப்பை விட்டு நீங்கணும். பிறப்பை விட்டு நீங்காம நமக்கு துன்பம் நீங்கவே நீங்க. நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது?
மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குயா சொல்றாங்களா இல்லையா? மூக்குல இருந்தா என்ன இருக்கும்? சளி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கிராமத்துல சொல்ற பழமொழி. அது போல பிறப்பு இருந்தா என்ன இருக்கும்? துன்பம் கட்டாயம் இருக்கும். அப்ப துன்பத்திலிருந்து விடுபடணும்னா பிறப்புல இருந்து விடுபடணும். பிறப்புல இருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி பெருமான் திருவடியை சரணடையலாம். திருவடியை சரணடையாம நம்மால என்ன செய்ய முடியாது? பிறப்பை விட்டு நீங்கவே முடியாது. பிறப்பை விட்டு நீங்கணும்னா என்ன செய்யணும்? அவன் நம்மை ஆட்கொள்ளணும். நாம போய் ஒண்ணும் செய்யறதுக்கு வழி இல்லை. நாம போய் இன்னும் சரிங்க பெருமான ஆட்கொள்ளணுமா, அவர்கிட்ட போய் நம்ம பேரை பதிவு செஞ்சிடலாம். இப்ப நம்மள தல யாத்திரை போறதா இருந்தா, ஒரு நிகழ்ச்சிக்கு போறதா இருந்தா என்ன செய்வாங்க? ஐயா இங்க போறோம்னு செய்யறவங்க எல்லாம் பெயர் பதிவு செய்யுங்கன்னா போய் பேரை கொடுத்துட்டு வந்துட்டா அங்க போனதா ஒரு அது மாதிரி பிறப்பு இருக்கிறதுக்கு யாராவது லிஸ்ட் பேர் எழுதுனாங்கன்னா அவங்கிட்ட போய் நம்ம பேரை கொடுத்துடலாம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி கொடுப்பதற்கு ஆள் இல்லை, எழுதுறதுக்கும் ஆள் இல்லை. யார் வரணும்? அவன் தான் வரணும். பெருமானே வந்தாள் என்று நம் பிறப்பு நீங்க. அதனால என்ன செய்தாருங்க? பூதலத்தே வந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு. தரம் என்பதற்கு தகுதின்னு பேர். நம்ம சொல்ற மாதிரி உன் தராதரம் தெரியாதா ஐயா சொல்ற மாதிரி இல்லைங்களா? தராதரம்னா என்னதுங்க? தகுதி. என் தரமும் அப்படின்னா ஒரு தகுதியும் இல்லாத என்னையும் ஆட்கொண்டான் பெருமான். சொல்பவர் யாரு? எல்லா தகுதியும் இருக்கிற மணிவாசக பெருமான். எல்லா தகுதியும் உடைய மணிவாசக பெருமான் தன்னை என்னன்னு சொல்றாருங்க? எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை, எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை, என்னையும் இறைவன் ஆட்கொண்டான், என்னையும் இறைவன் ஆட்கொண்டான். அப்படின்னா அவர் போய் சொல்றாரா? தகுதி வச்சுக்கிட்டு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அது என்னது? இருந்து இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பொய் சொல்றதா தானே அர்த்தம். இப்ப ஒருத்தர் காசு வச்சிருக்கிறாரு, நாம போய் கேட்கறோம், என்கிட்ட எங்க காசு இருக்கு அப்படின்னு சொன்ன என்னது? அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா? பொய் தான் சொல்றாரு. இருந்து இல்லைன்னு சொன்ன என்னது? அது பொய் தான் ஆகும். இப்ப மணிவாசக பெருமானுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, ஆனா அவர் இல்லைன்னு சொல்றாரு. இல்லைன்னு சொல்றாரு. இங்க மட்டும் சொல்லல, திருவாசகம் முழுக்க அதை தான் சொல்றாரு. அப்போ மணிவாசகர் என்ன செய்யறாரு? பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லலாமானா இப்படி பொய் தான் சொல்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. கற்பனை களஞ்சியம் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே புலம்புற சொல்லி இருக்கிறோம். நம்ம கற்பனை களஞ்சியம் 4 மணி மாலையில அப்படிதான் சொல்றாரு. மணிவாசக பெருமான் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பொய் சொன்ன அவருக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? அருள் கொடுத்தீங்களா இல்லையா? அருள் கொடுத்தீங்க. என்ன பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு? என்கிட்ட அன்பே இல்லை, எனக்கு அன்பே இல்லைன்னு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பொய் சொன்ன மணிவாசக பெருமானுக்கு நீங்க அருள் செஞ்சீங்களா இல்லையா அப்படின்னு யாரு கேட்கிறா? கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் இறைவனை பார்த்து கேட்கிறார். ஏசாமி உண்மை சொன்னவங்களுக்கு தானே நீங்க போய் அருள் செய்யணும். பொய் சொன்ன ஆளுக்கு நீங்க எப்படி அருள் செஞ்சீங்க? ஏன் அன்பை அத்தனையும் வைத்துக்கொண்டு மொத்த அன்பையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? எனக்கு அன்பு இல்லை, எனக்கு அன்பு இல்லை. அவருக்கே நீங்க என்ன செஞ்சீங்க? அருள் செஞ்சீங்க இல்ல. நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். பொய் சொன்னவருக்கு அருள் செஞ்ச மாதிரி உண்மை சொன்ன ஆளுக்கு நீங்க அருள் செய்யணுமா இல்லையா? செய்யணும். அதனால நான் ஒரு உண்மை சொல்லுகிறேன். எனக்கு உண்மையாலுமே உங்க மேல அன்பு இல்லை, எனக்கு அருள் செய்யுங்கன்னு கேட்கிறேன். எனக்கு உண்மையாலுமே உங்க மேல அன்பு இல்லை, நான் சொல்றது உண்மை. மணிவாசக பெருமான் சொன்னது பொய், அவருக்கு நீங்க அருள் செஞ்சிட்டீங்க. நான் உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு உங்கள் மீது அன்பு இல்லை, எனவே எனக்கு நீங்க அருளை கொடுங்கன்னு கேட்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு நயம். அப்போ பெரியோர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்றதுன்னா அது பொய் இல்லை. என்ன காரணம்னா அவருக்கு இருக்கிற அத்துணை தகுதிகளையும் தன்னுடைய தகுதியாக அவர் பார்ப்பதில்லை. அவரோட அன்பு இருக்கிறது. அந்த அன்பு யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்தது. அவருக்கு அந்த பெருமானை மறக்காம இருக்கிறோம், நான் மறக்காம பெருமானை நினைத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அதையும் யார் கொடுக்கணும்? அவர் தான் கொடுக்கணும். இப்ப நான் மறக்காம இருப்பேன்னு சொன்னா எனக்கு அடுத்த நிமிஷம் மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுங்க, இதை விட்டுட்டு அந்த துன்பத்தை பிடிச்சிக்கிட்டு ஐயோ அம்மான்னு உருண்டு பிறண்டு அழுவேன். அப்ப நான் பெருமானை மறக்காம இருக்கணும்னு நினைக்கணும்னா யார் நினைக்கணும்? பெருமான் நினைச்சாதான் நம்மளால இருக்க முடியும். நாம நினைச்சுக்கிட்டு நான் நன்றாக பூஜை செய்கிறேன், நன்றாக பாடுகிறேன், நன்றாக திருப்பணி செய்கிறேன், நான் நன்றாக இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொன்னா அது எதுவுமே நம்ம தகுதி கிடையாது. அதை என்ன செய்திருக்கேன்? பெருமான் நமக்கு அதை கூட்டி வைத்திருக்கிறார். அப்ப அப்படி ஒரு தகுதி இருக்குதுன்னு சொன்னா அந்த தகுதிக்கு உரிமை உடையவர் யாரு? பெருமான் தான். அந்த தகுதியை உரிமை கொண்டாடக்கூடிய நிலை நமக்கு ஒருவருக்கும் இல்லை, ஒருவருக்கும் இல்லை. உணர்ந்தவர் ஞானி, உணராதவர் அஞ்ஞானி. இப்ப நாமெல்லாம் அதை உணராம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு இந்த தகுதி இருக்கிறது, எனக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு இருப்பதனால நம்ம கீழே இருக்கிறோம். உணர்ந்ததுனால அவங்க
மேல இருக்கிறாங்க. அதனால இங்க சொல்றாரு என்னதுங்க, என் தரமும் ஆட்கொண்டு. என் தரம் என்பதற்கு என்னதுங்க, எந்த தகுதியும் இல்லாத என்னையும் ஆட்கொண்டருளை. எப்படி ஆட்கொண்டான்? சரிங்க, முதல்ல பிறப்பறுப்பதற்காக வந்தான். யாருக்காக வந்தான்? தகுதி இல்லாத என்னை ஆட்கொள்வதற்காக வந்தான். எப்படிங்க வந்தான்? எங்க வந்தான்? எப்படி வந்தான்? எங்கு வந்தான் என்று சொன்னார். தெங்கு தென்னன் பெருந்துரையான். தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். தெங்கு என்பதற்கு என்னதுங்க, தென்னை மரம். தெங்குனா தென்னை மரம். தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்கிற சோலை. எங்க திருப்பெருந்துறையில பெருமான் அமர்ந்திருப்பது ஒரு சோலையில் அமர்ந்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் என்ன இருக்கிறது? தென்னை மரங்கள் நிறைந்திருக்கிறது. தெங்கு திரள் சோலை. திரள்னா திரண்டு இருக்கின்ற ஒரு மரம் ரெண்டு மரம் என்ன, நல்லா சோலையா எங்கு பார்த்தாலும் தென்னை மரம் சூழ்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட இயற்கையான சூழலிலே எங்க வந்தானுங்க? தென்னல் பெருந்துறையா. தென்னல் என்பதற்கு என்னங்க, தெளிந்த நல்ல பெருந்துறை. தெரிந்த நல்ல பெருந்துறை. தென் நல் பெருந்துறை. தென் என்பதற்கு தெளிந்த நல்ல பெருந்துறை. பெருந்துறை என்னது? தெளிந்தது. தண்ணி தெளிந்து இருக்குதுன்னா பரவாயில்ல. பெருந்துறை என்னது? தெளியணும்னு சொன்னா அங்கே நடுகுகிற ஆன்மாக்கள் தெளிவை பெறும். நம்ம அறிவில் இருக்கிற குழப்பங்கள்லாம் எங்க தீரும்னு கேட்டா அங்க பெருந்துறைக்கு போனா தீரும். பெருந்துறைக்கு போனா அறிவு திருந்தும். அறிவு திருந்தும். அதனால சொன்னார் தென்னல் பெருந்துரையான் என்ன செய்தாருங்க? அங்கணன். அங்கணன் என்பதற்கு அழகிய திருக்கண்ணோக்கம் உடைய பெருமான் பேர். அம்கண். அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. கயர் கண்ணி. கயர் கண்ணி. என்பதற்கு அழகிய கண்ணோக்கம். கண் என்பதற்கு கண்ணோக்கம் பேர். கண்ணோக்கம் என்பதற்கு திருவருள். திருவருள். ஏன்னா நமக்கு பாருங்க, கயல் என்பது எனக்கு மீனை குறிக்கக்கூடிய சொல்லு. கயல் என்று சொன்னா அது என்ன செய்யும்? அது முட்டையை தன் பார்வையாலே பொறிக்கும். ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு வகையா பொறிக்கும். கோழி என்ன செய்யும்? பரிசத்தால பொறிக்கும். தன்னுடைய பரிசத்துல என்ன செய்யும்? அந்த முட்டைய உடம்புக்குள்ள அடைகாக்கும். இந்த சூட்டுனால அந்த குஞ்சு என்ன ஆகும்? அந்த முட்டையிலிருந்து வெளியே வரும். அப்போ பரிசத்தினால் அதை பக்குவப்படுத்துவது கோழி. ஆனா மீன் எப்படி செய்யும்? பார்வையாலே அதை பக்குவப்படுத்தும். அப்படி அம்மையினுடைய திருக்கண் நோக்கம் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தும். எது போல? மீன் போல. அதுதான் நமக்கு சொல்வது பரிசத்தால் வாசகத்தால் என்றெல்லாம் நமக்கு தீக்கையில இதெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த வகையில இறைவனது திருநோக்கம் எப்படிப்பட்டதுங்க? அங்கணன். அங்கணன் என்பதற்கு கருணையாகிய திருநோக்கம் உடைய பெருமான் எப்படி வந்தான்? அந்தணனாய். அந்தணனாய். அந்தணன் என்பதற்கு என்னதுங்க? குருநாதன் என்று பெயர். அந்தணன் என்பது நமக்கு ஒரு குலத்தை குறிக்கக்கூடிய சொல்லல்ல. இறைவன் எப்படி வருகிறான்? அங்க குரு வேடம் தாங்கி வருகிறான். எனவே அந்தணன் ஆய். அந்தணன் ஆய். ஆய் என்பதற்கு இலக்கணத்துல ஆக்கச்சொல் என்று பெயர். ஆக்கச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன் பாருங்க. இப்பெல்லாம் அவன் நல்லவன் ஆயிட்டான். இப்ப அவன் என்ன ஆயிட்டான்? நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வேற மாதிரி இருந்தான், இப்ப என்ன ஆயிட்டான்? நல்லவன் ஆயிட்டான். சாப்பாடு ஆயிருச்சா? அப்போ என்னவா இருந்தது? அரிசியா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? சாப்பாடா ஆயிடுச்சு. ஒன்று பிரிதொன்றாக மாறுதல்னு பேர். ஒன்று பிரிதொன்றாக மாறுதலுக்கு ஆயுதல், ஆதல். ஆதல் என்ற சொல்லு. இதற்கு ஆக்கு சொல் என்று இலக்கணம் சொல்லு. ஆதல்னு பேர். அப்போ இவன் குருநாதன் ஆனான். எல்லாம் இல்ல பெருமான் என்ன ஆனான்? குருநாதன் ஆனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பரசிவம் குருநாதனாக மாறி நிற்கின்றது. மாறி நிற்கின்ற. அப்ப இறைவன் என்னவா மாறி நிற்கிறான்? அப்போ குருநாதனாக ஆகுறான். அப்போ அங்கிருந்து இப்படி மாறுகிறது. அந்த குருவேடமாக பெருமான் வருகிறான். யாருக்காக வந்தான்? மணிவாசக பெருமானுக்காக வந்தான். எனவே அந்தணனாய். அந்தணன் ஆய். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். அந்தணன் ஆவதும் வர். அதுலயே அதேதான். அந்தணன் ஆவதும் அப்படின்னு என்னங்க? குருநாதனாக ஆனான் என்று நமக்கு திருப்புள்ளி எழுச்சியிலையும் பாடுவார். எனவே அந்தணன் ஆகி என்ன செய்தாங்க? அரை கூவி வீடருளும். என்ன செய்யறாங்க? அரை கூவி வீடருளுகிறான். வீட்டை என்ன செய்கிறாங்க? அரை கூவுகிறான்.
நமக்கு சொல்லணும்னா என்னதுங்க, வீடு பேரு வாங்கலையோ, வீடு பேரு வாங்கலையோ, யாராருக்கெல்லாம் முத்தி வேணும், யாராருக்கெல்லாம் முத்தி வேணும்னு எங்க கூவினானா, எங்க கூவினா, திருப்பெருந்துறையில பெருமான் கூவினான். என்னத்தை கூவினாலும் வாங்குறவங்க தான் வாங்குவாங்க. எல்லாராலும் எல்லாவற்றையும் வாங்க முடியும். நமக்கு இப்ப எதுக்கு விருப்பம் இருக்கிறதோ அதைத்தான் நாம வாங்குவோம் இல்லைங்களா? இப்ப வீதியில வண்டி போகுது, எத்தனை வண்டி போகுது, எல்லா வண்டியும் தான் போகுது. காலையில ஒவ்வொருத்தனும் ஆரணை கட்டிக்கிட்டு, பூ விற்கிறவனும் போறான், காய் விற்கிறவனும் போறான், ஒவ்வொருத்தனும் பூவிக்கிட்டே தான் போறான். நாம எந்த வண்டியை நிறுத்துவோம், நமக்கு எது வேணுமோ அந்த வண்டியை தான் நிறுத்துவோம். வீடு பேரு வாங்கலையோ வீடு பேருன்னு பெருமான் திருப்பெருந்துறையிலே கூவினான். மணிவாசக பெருமான் மட்டும்தான் வந்தார், வேற யாரும் வரல, வேற யாரும் வரல. ஏன் வரலதான், இறைவனிடம் நேரடியா தீக்கை பெறுகிற தகுதி அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பெருமானே மானுடைய சட்டை தாங்கி நேரடியா வந்து தீக்கை செய்கிற போது அந்த தீக்கையை பெறுகிற தகுதி மணிவாசக பெருமானுக்கு மட்டும்தான் இருந்தது, வேற யாருக்கும் இல்லை. அதனால வேற யாரும் அங்க போகல. ஆனா இவருக்கு தெரிந்ததுங்க, வந்திருப்பது யாரு, பெருமான் வந்திருக்கிறார். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அந்தணனாகி வந்தான்னு சொல்றாரு. பெருமான் குருவேடத்துலதான் இருக்கிறார். ஆனால் அவர் வந்தது எப்படி வந்தாருங்க, குவளை கண்ணி ஊரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அப்ப பார்க்கிற போதெல்லாம் அவருக்கு பெருமானும் பெருமாட்டியுமா தான் தெரிஞ்சாங்களே ஒழிய குருநாதராக தெரியவில்லை. நமக்கெல்லாம் குருநாதராகவே தெரியறதில்லை, அது வேற விஷயம். குருநாதர் நமக்கு என்னவா தெரியணும், சிவமா தெரியணும். குறைஞ்சபட்சம் குருநாதராவது தெரியணும், குருநாதராவது தெரியும். நமக்கு அதுவே தகராறா இருக்கு, அதுவே தகராறு இருக்கு. அப்புறம் எங்க போய் நமக்கு சிவமா தெரியறது? நமக்கு முதல்ல குருநாதர் என்னவா தெரியணும், குருநாதரா தெரியணும். அதன் பிறகு குருநாதர் சிவமா தெரியணும். அதுக்கு பயணம் நீண்ட பயணமாக இருக்கிறது. அது திருவருள் வாய்க்கிற போது நமக்கு தெரியும். சரி, தெரியற போது தெரிஞ்சுக்கிட்டோம். மணிவாசகர் பார்த்தார். எப்படி பார்த்தாருங்க, அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். அங்கருணை அந்த அழகிய கருணை ஆகிய, என வீடு பெற்று தரக்கூடிய கருணை. எனவே அங்கருணை வார்கடல், நீண்ட திருவடி, நீண்ட திருவடி. கடல் என்பதற்கு வீரக்கடல் என்று உரை எழுதுகிறார். வீரக்கடல் என்னதுங்க, ஆணவ மலத்தை வெற்றி கொள்ளக்கூடிய திருவடி. திருவடி உலகத்தில் எத்தனையோ திருவடி இருக்கிறது. எந்த திருவடியும் ஆணவ மலத்தை வெற்றி கொள்ள முடியாது. ஆணவ மலத்தை வெற்றி கொள்ளணும்னு சொன்னா ஒரே ஒரு திருவடி தான், ஒரே ஒரு திருவடி தான். அது எது, பெருமானுடைய திருவடி தான். ஏன்னா அந்த திருவடியில மட்டும்தான் ஆணவம் அடங்கி நிற்கும். அதை தவிர வேறு எந்த இடத்துல என்ன இருக்காதுங்க, ஆணவம் அடங்கி நிற்காது. எனவே அப்படிப்பட்ட வீரமுடைய திருவடி, ஆணவத்தை வெற்றி கொண்ட திருவடியை பாடுதுங்கான் அம்மான. பெருமானை பெண்களே நீங்க என்ன செய்யுங்க, அவன் திருவடியை போற்றி பாடுங்கள் என்று இந்த பாடல்ல சொல்லுகிறார். இரண்டாவது பாடல் பாருங்க. வாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராடும் காண்பறிய காண்டற்கரியான் எமக்கெளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழியருளி வந்தியன் குளம் புகுந்த ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீழ்விசிறும் பேராசை வாரியானை பாடுதுங்கான் அம்மானை. பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராடும் காண்பறிய காண்டற்கு அறியான். ஆராடும் காண்டற்கு அறியான், யாராலும் பார்க்க முடியாத திருவடி. போன பாடல் என்ன சொன்னாரு, திருமால் பார்க்காத திருவடின்னு சொன்னார். இந்த பாடல் என்ன சொல்றாரு, திருமால் மட்டும் என்னங்க, யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. யாராரு, பாரார், பால் இருக்கிற மக்கள், மண்ணுலகத்திலே வாழ்பவர்கள். பாரார்னா யாருங்க, பாலிலே வாழ்கின்ற மக்கள். பாருனா இந்த மண்ணுலகம், மண்ணுலகத்திலே வாழக்கூடிய மக்கள். அப்புறம் விசும்புள்ளார், விசும்புன்னா வானுலகம், வானுலகத்துல வாழக்கூடிய தேவர்கள். மண்ணுல வாழ்றவங்களும் பார்க்க முடியாது, விண்ணுல வாழ்றவங்களும் பார்க்க முடியாது. பாதா என்னதுங்க, பாரார் விசும்புள்ளார். பாதாளத்தார், கீழே நரகம் முதலாக பெற்ற வாழ்றவங்களும் பார்க்க முடியாது. அப்போ சொர்க்கத்தில் இருக்கிறவங்களும் பார்க்க மாட்டாங்க, நரகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்க மாட்டாங்க, மண்ணுலகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்க மாட்டாங்க. புறத்தார், இதை தவிர வேற எங்கேயாவது யாராவது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அவர்களாலும் பார்க்க முடியாது.
புறத்தார் என்பது இந்த மூணை தவிர வேற எங்கேயாவது யாராவது இருந்தா அவர்களாலும் காண்பதற்கு அறியவன். பாரார், விசும்புள்ளார், பாராளத்தார், புறத்தார், ஆறாலும் காண்டற்கு அறியான். அறியான் என்று சொன்னார். ஏன் அறியான்னு சொல்லணும்? காண முடியாதவன் சொல்லாம என்ன செய்தாருங்க? காண்பதற்கு அறியவன். அறியவன் என்ன அர்த்தம்? முடியவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. முடியும், ரொம்ப கஷ்டம். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அறியினார் அவை. முதல்ல மானுடராய் பிறக்கணும்னாவே அதுவே ரொம்ப கஷ்டம்யா. ஏன்? என்ன செய்யணும்? முதல்ல புல்லாகி, கூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய். மனிதருக்கு வரணும்னா ஓர் உயிர், ஈருயிர், மூவுயிர், நான்குயிர், ஐந்துயிர், ஆறுயிர். இந்த 6 உயிருக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி பிறப்புகள் பிறந்தாதான் என்ன செய்ய முடியும்? மனிதரா பிறக்க முடியும். மனிதரா பிறக்க முடியும். அப்ப என்னது? அரிது என்பதற்கு முடியாதது என்பது பொருள் அல்ல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். முயற்சி என்பது ரொம்ப ரொம்ப கடுமையான முயற்சி. அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டா யாராலும் பார்க்க முடியாத அவன் இருந்தா என்னையா, இல்லைன்னா என்னையா? இறைவன் யாராலும் காண முடியாத பெருமான் சொல்லிட்டு என்ன ஆயிடும்? அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாம இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படி கிடையாது. என்ன செய்யலாம்? பாறை இந்த மண்ணுலகத்துல வாழ்றவங்க காண முடியாதனா காண்பதற்கு அரிது. அரிதுன்னா கோடியில ஒரு ஆள் இருப்பான், 10 கோடியில் ஒரு ஆள் இருப்பான். யாரு பார்த்தாங்க? யாரு? சீவன் முத்தர்கள் எண்ணிக்கையில எப்போதும் குறைவாதான் இருப்பாங்க. சீவன் முத்தர்கள் எப்போதும் எண்ணிக்கையில் எப்படி இருப்பாங்க? குறைவாதான் இருப்பாங்க. எனவே அரிதுனர். இவர்கள் எல்லாம் காண்பதற்கு அரியவன், காண்பதற்கு அரியவன். சரிங்க. எளிய பேராளன். யாருக்கு? எமக்கு. எமக்கு எளிய பேராளன். யாருக்கு? திருமாலுக்கு அரியவன், நான்முகனுக்கு அரியவன், பார்ல இருக்கிறவங்களுக்கு அரியவன், பின்னில் இருக்கிறவர்களுக்கு அரியவன், பாதாளத்திலே இருப்பவருக்கு அரியவன். எனக்கு எப்படிப்பட்டவனுங்க? எளியவன். எனக்கு எளியவன். யாருக்கு? மணிவாசக பெருமானுக்கு. அவர் எப்படி வந்தாரு? எளியவனாக வந்தார். எளியவன்னா இவர் கூப்பிட்டு வரலைங்க, அவரே வந்தார். தானே வந்து தலையடித்து ஆட்கொண்டார். அப்ப எப்படி வந்தாருங்க? இவர் கூப்பிட்டு வரல, அவரே வந்தார். என்ன காரணம் சொன்னா, இறைவன் எப்ப வருவான்? இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம். ஏங்க அவருக்கு வந்தார், மணிவாசக பெருமானுக்கு வந்தார், நமக்கு எப்பங்க வருவார்? ஏன்னா தெரிஞ்சா கதவை திறந்து வைக்கலாம், வீட்டுக்கு இது சுத்தம் பண்ணி வைக்கலாம். எப்பங்க வருவார்னா எப்ப வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பக்குவத்தை அறிந்தவர் யாரு? பெருமான் மட்டும்தான். நம்ம பக்குவம் நமக்கு தெரியாது. இறைவன் எப்ப வருவான்னு கேட்டா பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு பெருமான் எப்ப வருவான்னா பக்குவம் வந்த உடனே வந்துருவான். அது எப்ப வருவான்னு தெரியாது. யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. நம்ம பக்குவத்தை நாம் அறிய முடியுமான்னு கேட்டா நம்மால் அறிய முடியாது. நமக்கு என்ன தகராறு அப்படின்னு கேட்டா பக்குவம் இருக்கிற ஆன்மா பக்குவம் இல்லைன்னு சொல்லும். பக்குவம் இருக்கிற ஆன்மா என்ன சொல்லும்? எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு ஒரு பக்குவம் இல்லைன்னு சொல்லும். பக்குவம் இல்லாத ஆன்மா என்ன சொல்லும்? எனக்கு தாங்க பூரா பக்குவம் இருக்குதுன்னு சொல்லும். எனக்கு இப்ப என்ன செய்யறது? நமக்கு இப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஐயா எனக்கு பக்குவமே இல்லை அப்படின்னு சொன்னார்னா இவர் உண்மையை சொல்றாரா பொய்ய சொல்றாரு தெரியாது. இன்னொருத்தர் சொல்றாரு, ஐயா எனக்கு நான் ரொம்ப பக்குவமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவர் உண்மையை சொல்றாரா பொய்ய சொல்றாரான்னு யாருக்கு தெரியாது? அவருக்கே தெரியாது. இதுதான் பிரச்சனை. அவர் எதோ தெரிஞ்சு சொல்றது இல்லை, அவருக்கே என்ன தெரியாது? அவருடைய பக்குவம் தெரியாது. அப்ப இதை அறிந்தவன் யாருன்னு கேட்டா அறிவுக்கு அறிவாக, அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கிற பெருமான் தான் ஆன்மாவின் பக்குவத்தை அறிவான். பக்குவம் உடைய ஆன்மாக்களுக்கு பெருமான் எப்ப வருவான்னு கேட்டா கூப்பிடாம வருவான். நாம போய் அவருக்கு வெத்தலை பார்க்கலாம் வச்சு பாத பூஜை பண்ணி எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பக்குவம் வந்த உடனேயே பெருமான் நமக்கு எழுந்தருவான். எங்க வருவான்னு கேட்டா அறிவுல வருவான். அறிவுல தான் வருவான். நமக்கெல்லாம் எப்படி வருவான்? அறிவுல தான் வருவான். மணிவாசக பெருமானுக்கு எப்படி வந்தாராம்? நேரா வந்தார். நேரா மானுடைய சட்டை தாங்கி குருநாதனாக வந்தார். அதனால எளிய பேராளன். எளிய பேராளன். பேராளன் என்பதற்கு பெருமை உடையவன். எவ்வளவு பெருமை உடையவன்? முதல்ல சொன்னதான். பாரார், விசும்புள்ளார், பாதாளத்தார் போன்றவர்களுக்கு அரிய பெருமான் எனக்கு எளியவனாக வந்த பெருமையை
உடைய பெருமான் தென்னன் பெருந்துரையான், தென்னன் பெருந்துரையான் என்ன செய்தான்? பிச்சேற்றினான், என்னை பிச்சேற்றினான். பிச்சேற்றுதல் எனக்கு பிச்சு, பிச்சு என்பதற்கு பைத்தியம்னு பேர். என்ன செய்தாட்டுங்க? பைத்தியக்காரனாக்கிட்டான். வந்து எங்க கடவுளை வணங்கினா தெளிவா இல்ல ஆகணும். பெருமான் என்ன செஞ்சுதான்? என்ன பைத்தியக்காரனாக்கி விட்டான். பைத்தியம் என்பதற்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, அதற்கு வேறு ஒரு நினைவு இருக்க. நீங்க அப்படியே கண்ணப்ப நாயனார் புராணம் போனா தெரியும். அழகா சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், தேவுமால் கொண்டான் இத்தின்னன், தேவுமால் கொண்டான் இத்தின்னன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணப்ப நாயனாருக்கு என்ன ஆச்சுன்னா கடவுள் பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சு? கடவுள் பைத்தியம். நாம எல்லாருமே பைத்தியம் தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நாம எல்லாருமே என்னது? பைத்தியம் தான். எது பைத்தியம் அப்படின்னு கேட்டா, சில பேர்த்துக்கு செல்வத்து மேல பைத்தியம். காசு 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 காசுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவர்லாம் யாரு? செல்வத்தின் மீது பைத்தியம். சில பேர் உறவு மீது பைத்தியமா இருப்பாங்க. என் குழந்தை, என் வீட்டுக்காரரு, என் மனைவி, என் மக்கள் என்று என்ன செய்வாங்க? அதன் மீது பைத்தியமா இருப்பாங்க. இன்னும் சில பேர் வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருப்பான். அவன் வேலை மேல பைத்தியம். இப்படி உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றின் மீது எப்படி இருப்போம்? பைத்தியமா தான் இருப்போம். இந்த பைத்தியம் எல்லாம் நமக்கு பிறப்பை கொடுத்து விடும். யார் மேல பைத்தியமா இருக்கணும்? பெருமான் மேல பைத்தியமா இருக்கணும். பெருமான் மேல பைத்தியமா இருக்கணும். நாம முடிவு செஞ்சு இருக்க முடியுமானா அது முடியாது. பெருமான் நமக்கு கொடுப்பான். மணிவாசகர் கொடுத்தான, பிச்சை ஏற்றினான். பிச்சை ஏற்றினான். அறிவுல என்ன செஞ்சுட்டான்? பைத்தியத்தை கொண்டு வந்து நுழைச்சிட்டான். ஏன்னா குருநாதரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வேற ஒன்றையும் செய்யல. மணிவாசக பெருமான் என்ன செய்யறாருங்க? வரும்போதே எப்படி வராரு? குதிரை மேல ஏறி வராரு. அந்த படை சூழ வர நாட்டினுடைய, பாண்டிய நாட்டினுடைய முதல் மந்திரி. முதல் மந்திரினா அரசனுக்கு அடுத்த இடம். அரசருக்கு என்ன சிறப்புகள் உண்டோ அத்தனை சிறப்பு யாருக்கு உண்டு? முதலமைச்சருக்கு உண்டு. அப்படி வருகிற போது எப்படி வராருங்க? யானைப்படை, குதிரைப்படை, பல்லாக்கு அத்தனையும் வரும்போது அப்படியே வந்தார். எங்க குதிரை வாங்கறதுக்கு போறவரு அர 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 சிவ சிவ சிவன் ஓசை கேட்டுச்சு. குதிரையிலிருந்து இறங்கினாரு, போனாரு, பார்த்தாரு, விழுந்தாரு, மொத்தத்தையும் மறந்துட்டார். நான் முதலமைச்சர் என்பதை மறந்தார், குதிரை வாங்க வந்தோன்னு மறந்தார். எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. திருவடியை பிடிச்சவர் தான் திருவடிக்கு போற வரைக்கும் விடலை. திருவடி அப்ப பிடிச்சவர் என்ன செய்யலைங்க? திருவடிக்கு போற வரைக்கும் குருநாதன் திருவடியை விடவில்லை மணிவாசக பெருமான். காரணம், அவர் அறிவிலே கடவுள் பைத்தியத்தை பெருமான் ஊட்டினான். கடவுள் பைத்தியத்தை ஊட்டினான். நமக்கெல்லாம் கடவுள் பைத்தியம் பிடிச்சிருக்கானா? இல்ல. கடவுள் மீது ஒரு விருப்பம் இருக்கு. அது எப்படி இருக்கும்? விட்டு விட்டு இருக்கும். குருநாதரை பார்ப்போம், பார்க்கிற போது வணங்குவோம், போனதுக்கு அப்புறம் மறந்துடுவோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவர் அங்க அப்படியே அவர் பாட்டுக்கு இருப்பாரு. நமக்கு குருநாதன் எப்பவாவது ஞாபகம் வரும். மீறி மீறி போனா பூசையில ஞாபகத்துக்கு வரும். பூசையில ஒரு பூவை எடுத்து குருநாதருக்கு வைப்போம். குருநாத திருவடி போற்றி போற்றி அப்படின்னு ஒரு பூவை வைப்போம். அதிகபட்சமா நாம நினைச்சா ஒரு நாளைக்கு ஒரு முறை பூசையில நினைப்போம். அதுதான் நமக்கும் மணிவாசக பெருமானுக்கும் உள்ள வேறுபாடு. அதான் இங்க செய்யறாரு. என்ன செய்யறாங்க? பிச்சு ஏற்றி என்ன செய்யறாங்க? வாரா வழியருளி. வாரா வழி. இன்னொரு பதிகத்தில் மீண்டு வாரா வழியருள் புரிபவன். மீண்டு வாரா வழியருள் புரியும் அப்படின்னு என்னதுங்க? ஒன் வே டிராபிக். அது என்னதுங்க? ஒன் வே டிராபிக். போனா திரும்பி வர முடியாது. நீங்க சொர்க்கம் அது என்னதுங்க? 4 லேன் மாதிரி நல்லா போலாம், நல்லா வரலாம். இந்த பக்கம் 2 ட்ராக் இருக்கும், இந்த பக்கம் 2 ட்ராக் இருக்கும். இப்படி போனீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு, கொஞ்ச காலம் இருந்துட்டு என்ன செய்யலாம்? மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்துடலாம். நரகத்துக்கு போனீங்கன்னா அதுவும் 4 லேன் மாதிரி. இந்த பக்கம் 2 லேன் இருக்கும், போகலாம். கொஞ்ச காலம் போய் துன்பத்தை அனுபவிச்சுட்டு மீண்டும் எங்க வந்துடலாம்? இங்க வந்துடலாம். திருவடி என்பது ஒரு வழிதான். போனா திரும்பி வருவதற்கு வேலை இல்லை. அதுதான் வாரா வழின்னா. வாரா வழின்னு போறதுக்கு மட்டும்தான் வழி, திரும்பி வருவதற்கு வேலை இல்லை. திருவடியை அடைந்த பெருமக்கள் ஒருபோதும் மண்ணுலகத்திற்கு மீண்டு வரமாட்டார்கள். மீண்டு வரமாட்டார்கள். ஓரோர் வழி வந்தால். ஏன்னா 4 பேரும் அப்படிதான் வந்தாங்க. திருவடியிலிருந்து தான் இங்க வந்தாங்க. வந்ததற்கு காரணம் நம்மெல்லாம் மேல வரணுங்கிறதுக்காக கருணையாலே கீழே வந்தவங்க. கருணையால கீழே வந்தவங்க நாமெல்லாம் இங்கிருந்து மேல சென்று கொண்டு இருக்கிறோம். எனவே வாரா வழியருளி வந்து என்
உளம் புகுந்து அந்த வாராவளியை அருள்வதற்காக, அருளி என்பதற்கு அந்த மீண்டு வாராவளியை தரும் பொருட்டு எங்க வந்தானா என் உள்ளத்தின் உள்ளே வந்தான், என் உள்ளத்தின் உள்ளே வந்தான். அதாங்க சொல்றாரு என்னங்க, என் உளம் புகுந்து, என் உளம் புகுந்து. அப்படியே நீங்க போனீங்கன்னா நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பதிகம், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைய திருவாய் பொழிய சிவாய நமையன நீரடித்தேன். அப்போ அந்த எங்க வந்தானுங்க, கருவாய் கிடந்து, கருவாய் கிடந்து. அப்போ அந்த அறிவிற்குள்ளே இருந்து கொண்டு பெருமான் என்ன செய்யறாங்க, என் உளம் புகுந்து ஆறா அமுதாய், ஆறா அமுது, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றின்னு படிக்கிறோமா இல்லையா, ஆறாத அமுது. இப்ப அமுது ரெண்டு அமுது இருக்குது, அமுது ரெண்டு அமுது. ஒரு அமுது எங்க இருக்கிறது, பார்க்கடல்ல இருக்கு, பார்க்கடல்ல ஒரு அமுது இருக்கிறது. அந்த அமுது என்ன செய்யலாம், எல்லாம் கடைஞ்சாங்க, வரலாறு தெரியும். யாரு தேவர்கள்லாம் ஒரு பக்கம், அசுரர்கள்லாம் ஒரு பக்கம், வாசிகி பாம்பை கயிறா வச்சுக்கிட்டு மேருமலையை மத்தா வச்சு கடைஞ்சாங்க. அங்கே ஒவ்வொன்றா வந்துச்சு, கடைசியா என்ன வந்துச்சு, அமுதம் வந்துச்சு. அந்த அமுதம் ஒன்று, அந்த அமுதம் ஒன்று. அந்த அமுதம் என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா பிறப்பை, அதாவது இறப்பை நீட்டிக்கும். இப்ப ஒரு 100 வயசு வாழ்றவன் அமுதம் குடிச்சா என்ன ஆவான், ஒரு 1000 வருஷம் இருப்பான். இந்த இறப்பை என்ன செய்யும், தள்ளி போடும். அந்த அமுது என்ன செய்யும், இறப்பை தள்ளி போடும். இன்னொரு அமுது இருக்கிறது, அது எங்க இருக்கிறது, கைலாய மலையில மட்டும்தான் கிடைக்கும். அது பார்க்கடல்ல கிடைக்காது. அது எங்க கிடைக்கும், கைலாயத்துலதான் கிடைக்கும். அது இறைவன் என்கின்ற திரு அமுது. இந்த அமுத பருகினால் நமக்கு என்ன வராதுன்னா பிறப்பே வராது. பிறந்தா தானே இறக்கணும். இந்த அமுது என்னதுங்க, பிறப்பை தவிர்க்கின்ற அமுது. இந்த அமுத உண்டவங்க மேல பிறக்க மாட்டாங்க. அதனாலதான் ஆறாத அமுது, ஆறாத அமுது. இன்னொரு பொருள் இருக்கிறது, இந்த பார்க்கடல் இருக்கிற அமுதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடல என்ன ஆகும், தகட்டி போகும். அந்த அமுதை சாப்பிட்டா தகட்டும். ஆனா இந்த அமுதை எது, திருவடியாகிய பேரின்பத்தை நுகர்கிற போது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும்ங்கிற உணர்வு வந்து கொண்டே இருக்கும். போதும்னு சொல்ல தோணவே தோண. அதுக்குதான் முத்திக்கு இலக்கணம் சொன்னாங்க, கணந்தோறும் கணந்தோறும் புதிது புதிதாய் தோன்றுகின்ற இன்பம். அந்த முத்தி இன்பம் எப்படி இருக்குமா, இந்த கணம் இருக்கிறத விட அடுத்த கணம் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆனா எப்படி, இதை விட உயர்வா இருக்கும். அடுத்த கணம் இதை விட வேற மாதிரி இருக்கும், உயர்வா இருக்குமா. அப்ப முத்தி இன்பம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும், கணந்தோறும் கணந்தோறும் புதிது புதிதாய், புதிது புதிதாய் தருகிற இன்பம் எது, திருவடி பேரு. அந்த திருவடி பேரை அனுபவிக்கிற ஆன்மா என்ன செய்யாது, வேறொரு இன்பத்தை நுகரவே நுகரவே. இது ஆன்மாவுக்குரிய இலக்கணம் தான். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒன்றை நுகர்கிறோம் என்று சொன்னால் அதை எப்ப விடுவோம், இதை விட உயர்ந்தது ஒன்று கிடைச்சாதான் இதை விடுவோம். எப்பவுமே பாருங்க, நம்ம ஒரு ஒன்றை அனுபவித்துட்டு இருக்கிறோம், இதை விட்டுட்டு இன்னொன்னுக்கு போனோம்னா எப்போ போவோம், இதை விட பெட்டர் ஆப்ஷனா இருக்கணும் இல்லையா. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம், இதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறான்னு என்ன அர்த்தம், இதை விட சம்பளம் கொஞ்சம் கூட இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கன்வீனியன்ட்டா அவனுக்கு இருக்கணும். இந்த வேலையை விட அந்த வேலை, அதே 50,000 தாங்க சம்பளம். ஆனா இதெல்லாம் நேரங்காலம் இல்லாம உழைக்கணுங்க. அதெல்லாம் ஆபீஸ் டைம், 8 மணிக்கு போனோம்னா 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், டென்ஷன் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு வகையில் இவனுக்கு என்ன இருக்கணும், இதை விட அது பெட்டரா இருந்தாதான் இதை விட்டுட்டு அதுக்கு போவான். இல்லைன்னா என்ன செய்வான், ஓ இதே பரவாயில்லையே, அங்க போய் என்னென்ன வம்புல சிக்க விட்டுருக்காட்டு இருக்குது, இங்க நிம்மதியா இருக்கிற நானா போக மாட்டேன். அப்போ ஒன்றை விடணும்னா அதை விட உயர்ந்தது கிடைச்சாதான் இதை விடுவோம். அது ஆன்மாவினுடைய இலக்கணம். அது போல முத்தி இன்பத்தை நுகர்ந்த ஆன்மா அதை விடுமான்னு கேட்டா விடவே விடாது. ஏன் விடாதுன்னா அதை விட உயர்ந்த ஒரு இன்பம் கிடைக்கணுமா இல்லையா, அதை விட உயர்ந்த இன்பம் கிடைச்சாதான் என்ன செய்யும், இதை விடும். அதை விட உயர்ந்த இன்பம் எதுவுமே இல்லை. அதனால என்ன செய்யாது, அதை விடவே விடாது. ஆனா நம்ம இப்ப உலகத்துல அனுபவிக்கிற இன்பத்தை விடுவோமா விட மாட்டோமா, கண்டிப்பா விடுவோம், கண்டிப்பா விடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கால எல்லையில இது நமக்கு உவர்த்துப்போம். நீங்க உங்க வயசு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நம்ம எதெல்லாம் எனக்கு இது இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்போம், பயன்படுத்தாம வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில இருக்கும். ஏதாவது மூளை, நம்ம வீட்டுல போய் மூளையில பயன்பாடு இல்லாம கிடக்கிற பொருள் ஒரு 10 பொருளை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 பொருளும் வாங்கறதுக்கு முன்னாடி இது இல்லைன்னா நான் இல்லவே இல்லை, வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம், வாங்கியிருப்போம். ஆனா இப்ப என்ன செஞ்சிருப்போம், போய் சின்ன வயசுல ரிமோட் கார் வேணும்னு கேட்போம். அந்த
அந்த குழந்தை வாங்கி என்ன செய்யும், 4 நாள் தான் விளையாடும். 4 நாள் கழிச்சு என்ன ஆகிடும், ஆளுக்கு போங்க நான் விளையாடலாம். ஆனால் கொடுக்கலன்னா 6 மாதம் ஆனாலும் உருண்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு ரிமோட் கார் வேணும், எனக்கு ரிமோட் கார் வேணும், உருண்டுக்கிட்டே இருக்கும். வாங்கி கொடுத்தீங்கன்னா 4 நாள் தான் விளையாடும். பார்த்த உடனே அதுக்கு என்ன செய்யணும், இவ்வளவுதானா. கிடைக்கலன்னா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கும். கிடைச்சிச்சுன்னு என்ன செஞ்சிடும், கை விட்டுரும், கையை விட்டு அப்புறம் வேற அடுத்து உடனே சும்மா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யும், இன்னொரு பொருளை காட்டும். எனக்கு இது இதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுங்க. அப்போ குழந்தையா இருந்து வாலிப பருவம் வந்துட்டா வாலிப பருவத்தில் அது வேற கேட்கும், பைக்கு வேணும்னு கேட்கும். முதல்ல ரிமோட் காரு கேட்டது, இப்போ என்ன செய்யும், பைக்கு வேணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா காரு வேணும். அப்புறம் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி, இதை எல்லாத்தையும் என்ன செய்யும், ஒரு கால எல்லையில சீப்போ சீப்போ சீப்போன்னு விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் டிவி வாங்கி வச்சிருப்போம், 1 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கி வச்சோம்னா டிவி வாங்கினா 3 நாளைக்கு டிவிக்கு முன்னாடியே உட்காந்துருக்கும். அதை மாற்றி இதை மாற்றி அப்படி மாற்றி இப்படி மாற்றி 5ஆவது நாள் டிவி போகிறதுக்கு ஆள் இருக்க. ஏன்னா நம்ம அவ்வளோதான் அது மேலே இருக்கிற ஆசை போயிடும், அது மேலே இருக்கிற ஆசை போயிடும். இப்படி தான் உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா பொருள்களும், அது இந்த பொருள் தான் அந்த பொருள் தான் இல்லை, எல்லா பொருள் மீது நமக்கு என்ன வந்துடும், உவர்ப்பு வந்தே தீரும். ஐயா எனக்கு வரவே இல்லைன்னா இன்னைக்கு வரலைனாலும் நாளைக்கு வரும், நாளைக்கு வரும். உவர்க்காத பொருள் உலகத்தில் இல்லை. ஆனால் திருவடி பேரை நுகர்ந்த ஆன்மா, திருவடி பேரை நுகர்ந்த ஆன்மா என்ன செய்யாது, அதை உவர்க்கவே உவர்க்காது. அதான் சொல்ல ஒவ்வொட்டா உபதேசம் என்று அவை பிராட்டி சொல்லுவாங்க. அந்த உபதேசம் எப்படிப்பட்டதுங்க, உவட்டா உபதேசம். அதனால உளம் புகுந்து ஆறா அமுதாய் என்ன செய்தாங்க, அலைகடல்வாய் மீள் விசிறும். இது நமக்கு திருவிளையாடல் புராணத்துல பெருமான் என்ன செய்தானுங்க, மீனவனா வந்தான். மீனவனாக வந்து என்ன செய்தானுங்க, அம்மைக்காக மீனவனாக வந்து கடலில மீன் பிடிக்கிறான். அது கடலிலே மீன் வலை வீசிய படலம். திருவிளையாடல் புராணத்துல வலை வீசிய படலம்னு ஒரு படலமே இருக்கு. 64 திருவிளையாடலுக்கும் ஒரு படலம் இருக்கிறது. அது ஒரு படலத்துல பெருமான் என்னவா வரான், மீனவனா வருகிறான், மீனவனாக வருகிறான். திருவாசகத்தில் முன்னத்துல சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எங்க இருக்கிறோமோ அங்க பெருமான் அப்படி வருவான். எப்படி, காட்டகத்து வேடன், கடலில் வளைவானன், நாட்டில் பரிபாகன். எதற்காக, நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துரையான். நம் வினையை நீக்குவதற்காக. நீங்க காட்டுல போய் ஒளிஞ்சிருந்தா எப்படி வருவான், வேடனா வருவான். கடல்ல போய் ஒளிஞ்சிருந்தீங்கன்னா மீனவனா வருவான். நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா குதிரை மேல வருவான். முதல்ல எங்க போனாலும் நாம செஞ்ச வினைய தொலைக்காம அவன் விட மாட்டான். நீங்க அவன் இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ 2 வகையான பொருள் இருக்கிறது. மீனவனாக வந்தான் என்பது வலை வீசிய படலம். அதான் என்னதுங்க, இங்க மீன் விசிறும், அலைகடல்வாய் மீன் விசிறும் என்று. இன்னொன்று, இப்படி நம் வினையை நீக்குவதற்காக வேடனாகவும் வளைவாளனாகவும் பரிபாகனாகவும் வரக்கூடிய பெருமான் பேராசை வாரியான். பேராசை வாரியான். வாரி என்பதற்கு கடல்னு பேர். வாரினா கடல். அதனாலதான் நமக்கு யாரு, அங்க ஒரு ஆள், பெரிய ஆள் ஒரு மலை மேல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு என்ன பேரு, ஸ்ரீவாரி. அவருக்கு ஏன் ஸ்ரீவாரின்னு பேரு, கடல்லையே தூங்கிட்டு இருப்பார், கடல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பார். அதனால அவருக்கு என்ன பேரு, வாரின்னு பேர். வாரினா கடல்னு பேர். கடலிலே உறங்குபவர் என்பதனால திருமாலுக்கு ஸ்ரீவாரின்னு ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி இவன் யாருங்க, அவர் கடல்ல தூங்குறதுனால ஸ்ரீவாரி. இவர் யாருங்க, பேராசை வாரி. பேராசை வாரின்னு பெரிய விருப்பம், பெரிய விருப்பம். இப்ப விருப்பம் என்பது உயிருக்கு இருந்துகிட்டே இருக்கும். உயிருக்கு முத்தி காலம் வரைக்கும் அறிவு, இச்சை, செயல் உண்டு. அறிவுன்னு ஒண்ணு இருந்தா இச்சை என்பது இருந்து கொண்டே இருக்கும். விருப்பம் இல்லாத உயிர் இல்லை. ஏதாவது ஒன்றை விரும்பி கொண்டே இருக்கும். இருப்பதிலே மிக உயர்ந்த விருப்பம் எது சொன்னான், திருவடி தான். அதை நாம விரும்பணும். அப்படி திருவடி என்று சொல்லக்கூடிய பெரிய விருப்பத்தை உடைய ஆன்மாக்களுக்கு இன்பமாகிய கடலை அருள் செய்பவன். இன்பமாகிய கடலை அருள் செய்வன். அதனால பேராசை வாரியானை பாடுதுங்கான் அம்மானை. பெருமானே, அவன் திருவடியை நீங்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று அந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறான். அடுத்த பாடல் பாருங்க. இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானவரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நீற்றானாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்ட கொண்டான் தந்த அந்தமிழா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய்.
போன பாடலோட தொடர்ச்சி தான் இதுவும். யாரால அறிய முடியாத பெருமான் பட்டியலை மீண்டும் சொல்றார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவனை போல சொல்லும் போது யாராலும் காண்பறிய பெருமான் எனக்கு வந்தானே, இது ஆற்றாமை, நம்ம பிதற்றுதல்னு பேர். நம்முடைய பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, திருவாசகம் என்பது பிதற்றுதல். பிதற்றுதல்னா என்னதுங்க? பைத்தியக்காரன் பெணாத்தரானா இல்லை. இப்போ காய்ச்சல் வந்தா நம்ம பெணாத்துவோம். காய்ச்சல் வந்தா என்ன செய்வான்? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி ஐயோ முடியல, ஐயோ முடியலையே, கை வலிக்குதுன்னு சொல்லி, அட பெணத்தாத எதுக்கு இப்படி பெணாத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா? அதற்கு பிதற்றுதல்னு பேர். அது மிக அதிகமான துன்பத்திலையும் பிதற்றுவோம், மிக அதிகமான இன்பத்திலையும் பிதற்றுவோம். இந்த பிதற்றல் என்பது நமக்கு நம் அதீதமான இன்பத்திலும் அதீதமான துன்பத்திலும் நமக்கு என்ன வரும்? பிதற்றுதல் வரும். நாமெல்லாம் துன்பத்தில் பிதற்றுவோம். மணிவாசக பெருமான் இன்பத்திலே பிதற்றுகிறார். என்ன இன்பம்னா, அந்த திருவடியை கண்டு வழிபட்ட இன்பம் அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மேல 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 ஒவ்வொரு பாடல்லையும் பெருமானால பார்க்க முடியாத திருவடி, நான்முகனால பார்க்க முடியாத திருவடி என்ன செய்யறாருங்க? ஒவ்வொரு பாடலிலும் அந்த திருவடி சிறப்பை சொன்னதையே சொல்லி பிதற்றுதல், சொன்னதையே சொல்லி பிதற்றுது. இது ஆனந்த மேலீடு. ஆனந்த மேலீடுனா கவிதை அல்ல. திருவாசகம் என்பது கவிதை அல்ல.